வெல்கம் டு அன்புடன் சுகா. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, கேரட் கூட பேரிச்சம்பழம் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உடல் வலிமை மற்றும் ஆரோக்கியம், கண் பார்வை அதிகரிக்க இது உதவும். காலை மாலை டீ காஃபிக்கு பதில் இதை செஞ்சு கொடுங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி குடிப்பாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 கேரட் எடுத்துருக்கேன். அதை தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண கேரட்டெல்லாம் ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் மாற்றிக்கிறேன். இது கூட 8 பேரிச்சம்பழம், அப்புறம் பாதாம் 12 எடுத்திருக்கேன். முந்திரி 6 முந்திரி எடுத்திருக்கேன். அது கூட 3 ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். கேரட்டு, பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கேரட் நல்லா வெந்திருக்கு. எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாதாமோட மேல் தோலை உரித்து எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம், முந்திரி சேர்த்துக்கலாம். அப்புறம் கேரட், பேரிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இடையில தண்ணி மட்டும் கொஞ்சமாக, இந்த வடித்தோம்ல தண்ணி, அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ தேவையான அளவுக்கு வேணுன்றதை எடுத்துகிட்டு மீதியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக்லேருந்து ஒரு 10 டேஸ் வரலையும் இது யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் பால் காய வச்சுக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் 300 ml பால் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காமல் திக்காக அப்படியே காய வச்சுக்கலாம். பால் நல்லா கொதி வரணும். பால் நல்லா கொதித்து வந்ததும் இது கூட நாட்டு சர்க்கரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த கேரட் பேஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பால் கொதிக்கிறப்பவே இதை சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. 2 ஸ்பூன் போதும், அதிகமாக சேர்த்துக்க வேணாம். ஒரு மீடியம் சைஸ் டம்ளருக்கு 1 ஸ்பூன் கேரட் பேஸ்ட்டு கலந்துக்குங்க. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா கண் பார்வை அதிகரிக்கும். உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். கேரட் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் பால் கொதிக்க வைக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை சூடாக டீ காஃபிக்கு பதில் காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையும் குடிக்கலாம். இல்லைன்னா சில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலையும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானது, எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு அன்புடன் சுகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.